இந்த ஒரு போட்டோ இந்த பொண்ணோட வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சு. ஒரு போட்டோ ஒருத்தங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்தோ. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்த ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டையே விவாகரத்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போட்டோவை பாருங்க. சாதாரண இன்னசென்ட்டான ஃபேமிலி போட்டோவா இருக்குது இல்ல. ஆனா இதுல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த போட்டோவை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விளம்பரத்துல மாடலா நடிச்சவங்க தான் இந்த ஹெய்டி. தாய்வான் நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய மாடல் இவங்க. ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கும் போது இந்த ஹெய்டிக்கு தெரியாது உலகமே நம்மள பார்த்து சிரிக்க போகுதுன்னு. இந்த போட்டோவோட மேல பாருங்க ஒரு கேப்ஷன் இருக்குல்ல. அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க? நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் இதை குழந்தைகளுக்கு எப்படி விளக்குவது என்பதுதான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எவ்வளவு மண்டகனம் இருக்கணும். அதாவது சிம்பிளா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் பார்க்க அக்லியா இருக்காங்கன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுனால குழந்தைகளை விட அம்மா அழகா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெய்டிக்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறிச்சு. இது வைரல் ஆனதும் ஊர் 1000 பேச ஆரம்பிச்சிச்சு. இந்த போட்டோ உண்மையான போட்டோனோ, இதுல இருக்கிறவங்க உண்மையான குடும்பம்னோ, குழந்தைகள் அழகா பிறக்கல அப்படின்னு கணவன் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு 1000 கதைகள் பேசியிருக்காங்க. தாய்வான், சைனா, ஜப்பான்னு இந்த போட்டோ ஒரு மீமாவே மாறி இருக்கு. ஹைடி கண்ணீர் மல்க இன்டர்வியூல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆட்ல நடிக்கும் போது குழந்தைகளை இப்படி காமிப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இதுல நடிச்சதுக்கு அப்புறமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது. முக்கியமா என்னோட கல்யாணத்துக்கு நிச்சயமான பையனும் என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஹைடி ஒரு மாடல்னு சொன்னேன்ல. இதுக்கப்புறமா அவங்களுக்கு நடிக்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடைக்கல. ஹைடி உண்மையாவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோல இருந்த 3 குழந்தைகளும் ரொம்பவே பாவம். இந்த போட்டோவால ஹைடியோட வாழ்க்கையே மொத்தமா நரகமாயிடுச்சு. அடுத்ததா இந்த பையனை பாருங்க. இந்த போட்டோவை பாக்குறீங்கல்ல, இந்த பையனோட பேர் அலெக்ஸ். அலெக்ஸ் ஃப்ரம் டார்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2015 இந்த பையன் கிராசரி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த பையன் கியூட்டா இருக்கான் அப்படின்னு அந்த கடைக்கு வந்த ஒரு பொண்ணு இவனை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோடும் பண்றாங்க. அந்த போட்டோ பயங்கர வைரல் ஆனதோ இந்த பையனும் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறான். சிட்டிலேயே பொண்ணுங்களோட கிரஷ்னா இந்த பையன் தான் பாருங்களேன். ஆனா அப்ப அவனுக்கு தெரியாது இந்த போட்டோவால அவனோட வாழ்க்கையே நாசமாக போகுதுன்னு. அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் வைரல் ஆனதோ அவனோட இந்த புது வாழ்க்கைய ரொம்பவே என்ஜாய் பண்ணிருக்கான். அதன் மூலமா நல்ல பணமும் சம்பாதிச்சிருக்கான். மிகப்பெரிய டிவி ஷோஸ்க்கு போற அளவுக்கு வைரல் ஆகியிருக்கான். ஆனா ரொம்பவே சீக்கிரமா நிலைமை தலைகீழ மாறி இருக்கு. நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இவனை வளரவே விடக்கூடாது அப்படின்னு கலாய்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இவனோட ஃபேமிலி பத்தி தப்பு தப்பா எழுதவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அலெக்ஸோட ஃபேமிலி போட்டோவை எடுத்து அதை எடிட் பண்ணியும் பரப்பி விட்டுருக்காங்க. அலெக்ஸோட மொத்த இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு அவனையே மொத்தமா ஹேக் பண்ணிருக்காங்க. அலெக்ஸோட பர்சனல் டீடைல்ஸ் முழுக்க சோசியல் மீடியால பரவி இருக்கு. இவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அலெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெய்லியுமே மோசமான மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அலெக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டாலையும் அலெக்ஸோட குடும்பத்தாலையும் இதை தாங்கிக்கவே முடியாம பொதுவெளிக்கு வந்து சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அலெக்ஸ்க்கு வெறும் 17 வயசு மட்டும்தான். அந்த வயசுல அந்த பையனால இந்த மாதிரி விஷயங்களை தாங்கிக்கவே முடியல. அதனால பொதுவெளிக்கு வரதையே ஸ்டாப் பண்ணிருக்கான். சோசியல் மீடியால தன்னோட மொத்த அக்கௌண்டையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு தலைமறைவான வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்கான். ஸ்கூல்ல இருந்தும் டிராப் அவுட். சரி, நம்ம அடுத்த போட்டோ பாப்போமா? இவங்களோட பேர் ஆலிசன் ஸ்டோக்கி. மேபி நிறைய பேர் இவங்கள பார்த்திருக்கலாம். அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸான அத்லட், கூடவே ஃபிட்னஸ் மாடலோ. அது மட்டும் இல்லங்க, வரலாறுலயே ரொம்ப அழகான அத்லட்னு இவங்கள தான் சொல்லியிருக்காங்க. இவங்க தன்னோட கேமுக்கு ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, பாக்குறதுக்கு இந்த பொண்ணு செமையா இருக்கு அப்படின்னு அந்த ஊர்ல இருந்த பசங்கள்லாம் ஒரே ராத்திரியில இந்த பொண்ணை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காங்க. அதாங்க, ஒரே ராத்திரியில வாழ்க்கையும் தலைகீழ மாறிடுச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்திருக்காங்க, ஆலிசனோட போட்டோ தான் ஒட்டுமொத்த இன்டர்நெட்லயும் பரவிட்டு இருந்திருக்கு. ஒரே ராத்திரியில இவங்களும் ஆன்லைன் செலிபிரிட்டியா மாறி இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் வர சரசரன் ஏறி இருக்கா. நைக் தொடங்கி கோப்ரோ மாதிரியான எக்கச்சக்க பிராண்ட்ஸோட ப்ரமோஷன் மூலமா நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட் ஷூட், மாடல் ஷூட்னு தலைவி பயங்கர பிஸியா இருக்காங்க. ஆலிசன் நாட்டுக்காக மெடல் வாங்கியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனா ஒரே போட்டோ மூலமா வேர்ல்டு ஃபேமஸ். ஆனா ஆலிசனுக்கு இந்த ஃபேமஸ் ஆகுறதோட இரண்ட பக்கம் என்னன்னு அப்போ தெரியாது. ஒரு கட்டத்துல ஆலிசனுக்கு உலகம் முழுக்க இருந்து தப்பு தப்பான மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆலிசனோட வீட்டையும் கண்டுபிடிச்சு அங்கேயும் வந்துட்டாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப கொஞ்சம் கொஞ்சமா நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆலிசன் யார டேட் பண்ணிருக்காங்க, யார் கூட இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தப்பு தப்பா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆலிசன் அழகா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களோட ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கையை மொத்தமா விட்டுக்கிட்டு பெர்சனல் லைஃப பத்தி மட்டுமே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஆலிசன் ரொம்ப தைரியமா இருந்ததுனால இது எல்லாத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் அதை பத்தி கவலையே படல. ஆனா எந்த போட்டோ இவங்களை வைரல் ஆக்கிச்சோ அந்த போட்டோவை இன்டர்நெட்ல இருந்தும் தூக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆலிசனுக்கு இப்போ கல்யாணமாகி 2 அழகான குழந்தைகளும் இருக்கு. எது எப்படியோ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாலும் கடைசியில முடிஞ்சது என்னவோ நல்ல விதமா தான். ஆலிசனுக்கு முடிஞ்ச ஹாப்பி என்டிங் மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கு நடக்கல. இந்த பொண்ணோட பெயர் நிக்கோலே மினாட்டி. இட்டாலியை சேர்ந்த ஒரு பொலிட்டீஷியன் தான் இவங்க. பாக்குறதுக்கு பொலிட்டீஷியன் மாதிரியா இருக்காங்க, அழகா இருக்காங்கல்ல, அதுதான் ஆபத்தும் கூட. 2011ல இவங்களோட அரசியல் வாழ்க்கை தலைகீழ மாறி இருக்கு. இவங்கள ஒரு அரசியல்வாதியா யாரும் பார்க்கல, எல்லாருமே இவங்கள ஒரு அழகான பொண்ணா பார்த்திருக்காங்க. அதனாலேயே இவங்க எந்தெந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு போட்டோ பிடிச்சி இவங்கள வைரல் ஆக்கி விட்டுருக்காங்க. ஒருவேளை இவங்க அரசியல்வாதியா மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இவங்கள தெரிஞ்சிருக்காது. ஆனா இவங்களோட போட்டோ வைரல் ஆனதும் இவங்களோட பெர்சனல் லைஃப் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு ரகசியம் சிக்கிருக்கு. இவங்க ரகசியமா இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரா இருந்த செல்வியோக்கு பொண்ணுங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கு அங்க தேவைப்படக்கூடிய பொண்ணுங்களை இவங்க தான் சப்ளை பண்ணிருக்காங்க. நிக்கோலே வைரல் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட பெர்சனல் லைஃப நோண்டி பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைச்சிச்சு. பப்ளிக் ஆபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு தடையும் விதிச்சாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களோட அந்த போட்டோ மட்டும் வைரல் ஆகல அப்படின்னா இவங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இவங்களோட வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்கள் குறித்தோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ கமெண்ட்ல சொல்லுங்க.